கொமேனியின் இறுதிச் சடங்கில் குண்டு வீச்சு, அரக்கனை போல பேசும் ட்ரம்ப். முஸ்தபா வந்தால் என்ன ஆகும்? ஈரானில் மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகின்றது. இதில் பங்கேற்க ஈரான் தலைவர்கள் டெஹ்ரானில் திரண்டிருக்கும் நிலையில் ஒரே ஒரு குண்டில் அனைவரையும் வீழ்த்தி விடலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியது ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த மிரட்டல் பேச்சிற்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. டெஹ்ரானில் வைக்கப்பட்டிருந்த ஆயத்துல்லா அலி கொமேனியின் உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் பலரும் டெஹ்ரானுக்கு வந்துள்ளனர். ஆயத்துல்லா அலி கொமேனியின் 3 மகன்களும் இதில் பங்கேற்றனர். புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் முஸ்தபா கொமேனி மட்டும் இதுவரை வெளியில் தலை காட்டவில்லை. ஜூலை 9ஆம் தேதி வரை ஈரானின் பல்வேறு நகரங்களில் இறுதி ஊர்வலம் நடைபெறுகின்றது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்து ஈரானுக்கு கடும் கோபத்தை கிளப்பியுள்ளது. ட்ரம்ப் கூறுகையில், ஈரான் தலைவர்கள் அனைவரும் கொமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுள்ளனர். ஒரே ஒரு ஷூட்டில், அதாவது ஒரே ஒரு துப்பாக்கி குண்டில் அனைவரையும் வீழ்த்தி விடலாம். அப்படி செய்தால் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் இருக்க மாட்டார்கள். ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்ள விரும்புகின்றது. கொமேனியின் இறுதிச் சடங்கு முடியும் வரை பேச்சுவார்த்தைக்கு சிறிது இடைவெளி எடுக்கப்பட்டுள்ளது. இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படாது என்று கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த பேச்சு ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இது தொடர்பாக கூறுகையில், மக்களை கொல்ல முடியும், ஆனால் சித்தாந்தத்தை வீழ்த்த முடியாது. நீங்கள் பெர்ஃபியூம் பாட்டிலை உடைத்தீர்கள் என்றால் அதன் வாசனை அனைத்து இடங்களுக்கும் பரவிவிடும். உங்களுக்கு இது எல்லாம் புரிய போவதில்லை என்று பதிலடி கொடுத்துள்ளது.